கவலைப்படாத. எங்க அம்மா இறந்தது உனக்கு தெரியாது இல்ல? தெரியாது. அதனால எடுத்துட்டு போனாலும் தப்பு இல்ல. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களே, நான் உனக்கு கேக்குறேன், சொல்றீங்களா? கேளு. அந்த கேள்விக்கு நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லுங்க. ஓ எஸ், கேளு. சரி. கோட்டை இல்லாத கோட்டை. எல்லார் வீட்லயும் இருக்கும் அந்த கோட்டை. அந்த கோட்டையில இருக்கிறது சஞ்சீவினி வேறு. அங்க வைத்தியத்துக்காக வைத்தியர்கள் வந்தாங்கன்னா பிரசாதத்துக்காக பசங்க வருவாங்க. அது எந்த கோட்டை சொல்லுங்க பாப்போம். கோட்டை இல்லாத கோட்டை துளசி கோட்டை. எல்லார் வீட்லயும் இருக்கும் அந்த துளசி கோட்டை. கோட்டையில இருக்கிற சஞ்சீவினி வேறு, துளசி வேறு. அந்த துளசி வேருக்காக வைத்தியர்கள் அங்க வந்தா அந்த கோட்டை கிட்ட அம்மா பக்தியோட வைக்கிற பிரசாதத்துக்காக குழந்தைங்க அங்க வருவாங்க. பெர்ஃபெக்ட். எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. நீங்க உண்மையிலேயே டாக்டருக்கு தான் படிக்கிறீங்களா? சத்யா, வாழ்த்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? இங்க வா. சாரி தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. ஐயோ பரவாயில்லைங்க. பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் குறும்புத்தனமும் இருக்கு. வா. பை. நான் அப்புறம் வரேன். சுமதி, சாய் வந்துட்டானா? சாய் யாருங்க? ஹே சாய், வந்துட்டியா? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏங்க, என்ன டாக்டர்னு கூப்பிடுங்க. என்ன என்கரேஜ் பண்ணுங்க. என்ன சீக்கிரமா டாக்டர் ஆக்கிடுங்க. என்ன, நான் சொன்னதை எனக்கே சொல்றியா? என் வீட்டுக்கு வந்துட்டல, டாக்டர் ஆயிடுவேன். இங்க பாரு, இன்னில இருந்து நீ எங்க பையன். டாக்டர்னு கூப்பிட்டா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால சாய் இன்னே கூப்பிடுறேன். துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டல? எங்க எதுவும் கண்ணில் தெரியல? இவ்வளவுதானா? உன் லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கியா? அப்பா, இவருக்கு பல்லாங்குழி ஆட தெரியுமா? என்ன, அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகம் ஆயிடுச்சா? நாங்க எப்போ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இல்ல சத்யா, சாய் உனக்கு அண்ணன் முறை. என்ன சாய், சொல்லலையா? அம்மா கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. உன் அம்மாவுக்கு சாயோட அம்மா அக்கா ஆவாங்க. அப்ப இவங்க எனக்கு பெரியம்மாவா? அப்படின்னா பெரியம்மா கடவுளுக்கு சமமானவங்க. அம்மா ஜாட தெரியுது. அப்போ நான் அதை சரியா கவனிக்கல. சாய், என்னையா இது? அழாத, இங்க பாரு. அழாதன்றல்ல. இப்படி ரொம்ப மென்மையா இருக்க கூடாதுப்பா. நாளைக்கு மனுஷங்களை கத்தியால் ஆபரேஷன் பண்ணல. இங்க பாரு. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் டாக்டருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காத. படி, நல்லா படி, சரியா? இங்க பாரு, அண்ணன் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீயும் புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? வா, புக் எடுத்துட்டு வந்து படி, வா. பல்லாங்குழி ஆடலாமா? பல்லாங்குழி சாயங்காலம் விளையாடலாம். இப்ப போய் புக் எடுத்துட்டு வா. வண்டி கிளட்ச் ரொம்ப டைட் ஆயிடுச்சுடி. நாளைக்கு அதை ரெடி பண்ணி ஆகணும். நடுவரில் புடி. அதேதான். அப்படிதான்.
சாய் கிட்ட கேட்டா மாத்திரை தருவான்ல, அவன் டாக்டருக்கு தானே படிக்கிறான். இப்போ மருந்து கொடுக்க கூடாது, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஏங்க, சாய் டாக்டர் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுங்க? இன்னும் 2 வருஷத்துல ஆயிடுவான். அப்பனா நம்ம வீட்டு வாசலே ஹாஸ்பிட்டல் வச்சிடலாமா? போட்டேன்னா இந்த பட்டிக்காட்டுல அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? சென்னையில பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல கட்டி தருவோம், நானும் எங்க அக்காவும். நம்ம ஊர்ல தான் நல்ல டாக்டரே இல்லையேங்க. நம்ம ஊர்ல கம்பவுண்டர் இன்ஜெக்ஷன் போட்டு கையே வீங்கி போயிடுச்சுங்க. ஐயோ, எனக்கு இல்லங்க, கல்பனாக்கு செப்டிக் ஆயிடுச்சு. சென்னையில தான் ஆபரேஷன் பண்ணாங்க. இங்க வா. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் படிச்சிட்டு இருக்காருப்பா. படிச்சிட்டு இருக்காரா? உனக்கு என்ன சொன்னேன்? அண்ணன் படிக்கும் போதெல்லாம் நீயும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் நான் தண்ணி குடிக்க கூட வரக்கூடாதா? குடிக்க கூடாது. அம்மா அப்பாவை பாரு. வாய் மூடு. அண்ணன் தண்ணி குடிக்கும் போது தான் நீயும் குடிக்கணும். ஓ அட, நீங்க சும்மா இருங்க. சத்யா, உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. நீ போய் அண்ணனை சாப்பிட கூட்டிட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சரிங்கம்மா. என்னங்க நீங்க சின்ன பிள்ளை கிட்ட எப்படியே பேசுறது? நாங்களும் சின்ன வயசுல படிக்கும் போது எவ்வளவு பாத்துருக்கோம். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? படிக்கிறது 1/4 மணி நேரம், அரட்டை அடிக்கிறது 3/4 மணி நேரம். நான் 4 முறை பாத்துட்டேன். அவ சுத்திக்கிட்டே இருக்கா. அப்பா இங்க பாருங்கப்பா, அண்ணன் நம்ம வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டாரா, மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட போறாரா. என்ன சாய் இது? சென்டிமெண்ட் எல்லாம் இருக்க கூடாதுன்னு நான் தமாஷ்க்கு சொன்னேன். அதுக்காக நீ வீட்ல சாப்பிட மாட்டியா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. அத பத்திலாம் இல்ல. எனக்கு பழக்கம் இல்லல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். மெஸ்ல சாப்பிடணும்னா பக்கத்து ஊருக்கு போனோம். இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. என் சுமதி சமையல் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நல்லா இருக்குங்க. சுமதி நல்லா தானே சமைக்கிறா. என்னடி? இல்ல, அவங்க நல்லா சமைப்பாங்க. நாளையில இருந்து வேணும்னா மெஸ்ஸுக்கு அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் வண்டியில சுத்துற, ஓகேவா? சரியா? இன்னைக்கு வீட்டுல சாப்பிடு. சுமதி, எந்திரி, சாப்பாடு போடு. வாங்க. வாப்பா. சத்யா, அண்ணனை கூட்டிட்டு வா. வாங்க அண்ணா. மனுஷங்க கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுற. இரு, புல்லு கொண்டு வரேன். அம்மா அம்மா அம்மா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்துச்சுங்க? என் பொண்டாட்டி காய்கறி இல்லைன்னு சொன்னா அதான் வாங்கி கொடுத்துட்டு வரேம்மா. அந்த சிகப்பு பசுமாட்டுக்கு தீனிய நல்லா போடு, அது சரியா பால் கொடுக்க மாட்டேங்குது. சரிங்கம்மா. வணக்கம்மா ஸ்ரீலட்சுமி அம்மா. வணக்கம் தரகரே. நான் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன்மா. வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். சரிங்கம்மா. இன்னொரு கிளாஸ் குடுக்கட்டுமா? வேண்டாம்மா, இதுவே போதும். ஜெயா, இங்க வா. உள்ள போய் தாம்பூலம் ரெடி பண்ணி அதுல 1111 ரூபாய் எடுத்து வை. தங்கமான பையம்மா, சுத்த தங்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான்னு ஆச்சரியமா இருக்கு. அப்பா அம்மா இல்லைங்கிறது உண்மைதான். தாய் மாமா வீட்டுல தங்கிதான் படிச்சுக்கிட்டு வந்தான். ஆனா அந்த மாமங்காரன் ரொம்ப பண ஆசை பிடிச்சவனா. எனக்கு அது தெரியும். கேஸ் விஷயமா பேச போகும்போது அவர் கமலேஷ் கிட்ட 4 லட்சம் ரூபாய் கடன் கேட்டாரா? பாத்தீங்களா? என் மாப்பிள அவரை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாருமா. ஆனா அவரோட மனைவி ரொம்ப நல்லவங்களாமாம்மா. அந்த பையனை பெத்த மக மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்களாம். தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு போனா அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அண்ணன் தம்பின்னு தான் நினைப்பாங்களாம். அந்த பையனுக்கு தான் பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த சக்கரபாணி எவ்வளவோ முயற்சி பண்ணாராமாமா. ஆனா அந்த பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிட்டாளாமா. ஓஹோ, அதான் விஷயமா? அப்படின்னா அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா? ஆமாம்மா. அப்புறம் அந்த வக்கீல் என்ன பண்ணார்னா, நீ எக்கேடாவது கெட்டுப்போ, இனிமே நான் உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறமா அந்த பையன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம்
தன்னை எப்படியாவது படிக்க வைக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காராம். ரொம்ப சந்தோஷம் தரகரே. நிறைய விஷயத்தை தெரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. ஜெயா, அந்த தாம்பூலத்தை எடுத்துட்டு வாமா. தீர்காயுசோட சந்தோஷமா இருமா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. போயிட்டு வாங்க. நீங்க அப்ப இப்படி பிடிச்சா வலிக்குதுன்னு சொன்னாலா? ஆமாங்க. ஐயோ, ரொம்ப அடிபட்டிருக்கேன். எப்படிங்க அடிபட்டது? எப்படின்னு எனக்கும் தெரியாது. நான் போகும்போது இவ அழுதுட்டு இருந்தா. நான் கூட்டிட்டு வரும்போதுதான் இவங்க அம்மாவே நான் பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பதட்டப்பட தேவையில்லை. வலி தெரியாம இருக்கிறதுக்கு மாத்திரை எழுதி தரேன், 2 வேளை போடுங்க. சரிங்கண்ணே. இங்க பாரு லக்ஷ்மி, குழந்தைங்களை இப்படி நடு ரோட்ல விளையாட விடக்கூடாது. நான் பாக்கலக்கா, நான் திரும்பி வர்றதுக்குள்ளேயே விழுந்து கிடந்தான். இந்த டேப்லெட்டை பாதியா தூள் பண்ணி 1 ஸ்பூன் தண்ணியில கலந்து 2 வேளை கொடுங்க. சரிங்கண்ணா. இன்னைக்கு நாளைக்கு இதை 2 நாள் கொடுங்க. நான் போயிட்டு வரேண்ணா. நான் போயிட்டு வரேன்க்கா. ஆமா சாயி, நீ டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க கூடாதாமே. யாருங்க எங்க வீட்டுக்காரர் தான் இடது கை வலிச்சுட்டே இருக்குன்னு எப்பவுமே நம்பிக்கை விட சொல்லுவாரு. பைக் ஓட்டும் போது அடிக்கடி கிளச்ச அழுத்தணும்ல, அதனாலதான் விரல் வலிச்சிருக்கும். அதுலயும் உங்க ஊர்ல மேடு பள்ளம் அதிகம்ல, அடிக்கடி வண்டியை ஸ்லோ பண்ண வேண்டியதா இருக்கும். எத்தனை பேர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன கையா வலிக்குது. இவர் கொஞ்சம் அதிகமா சுத்திக்கிட்டு இருப்பாருல்ல. அது இல்ல, சாய் டாக்டருக்கு தானே படிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வலிக்கு மருந்து கேளுங்கன்னு சொன்னேன். அதுக்கு சாய் இப்ப மாத்திரை எல்லாம் கொடுக்க கூடாது, டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் மருந்து கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுவா? அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, எந்த டேப்லெட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதுன்றதுக்காக இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் கையில இருந்தாதான் வைத்தியம் பார்க்கணும். அது இன்னும் எனக்கு வரல, அதுக்காக அப்படி சொல்லிருப்பாரு. அப்பனா நீங்க கம்பவுண்டர் மாதிரி சின்ன சின்ன ஜுரம் இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் கொடுக்கலாம்ல? ஓ, தாராளமா கொடுக்கலாம். கம்பவுண்டர்னா உங்க ஊர்ல ஆர்எம்பி டாக்டரா? என்ன அப்பத்துல இருந்து உங்க ஊருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கும் இந்த ஊரு தான். அதுதாங்க நம்ம ஊர் ஆர்எம்பி டாக்டரா? ஆமா, அவரு டேப்லெட்ஸும் மருந்தும் கொடுப்பாரு சரி, ஆனா இன்ஜெக்ஷன் போட்டாதான் கையெல்லாம் வீங்கிடும். சில சமயம் அது செப்டிக்கும் ஆயிருக்கு. மசில்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி போட்டா கண்டிப்பா வீங்காது. நீயும் இந்த கம்பவுண்டர் மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம்லப்பா. யாருக்காவது இந்த மாதிரி அவசரம்னா டேப்லெட்டும் இன்ஜெக்ஷனும் ஃப்ரீயா கொடுக்கலாம்ல, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்ப இதனால அந்த ஆர்எம்பி டாக்டருக்கு வருமானம் போயிடுமே? அவருக்கு இது ஒன்னும் தொழில் கிடையாது. பக்கத்து ஊர்ல இருக்கிற டாக்டர் ஏதாவது இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்தாருன்னா மறுபடியும் அவர்கிட்ட தான் போய் இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். அதனால மறுபடியும் அவர்கிட்ட போகாம இவர்கிட்டயே போட்டுக்கிறாங்க. நம்ம ஊர்ல மலைங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியில, அதனால பாம்புங்க அதிகமா இருக்கும். பாம்பு கடிச்சு நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் போகிறதுக்குள்ள நிறைய பேர் இறந்திருக்காங்க. பாம்பு கடிக்கு நீ மருந்து குடிப்பியா? கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாம அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்காது. மெடிக்கல் காரங்க அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைப்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போனா சிவியாரிட்டி கம்மியாகும். அதுதான் கொஞ்சம் ஆபத்து குறையும். நீ நாளைக்கு காலேஜ் போகும்போது நான் கொஞ்சம் காசு தரேன். தேவையான மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் வாங்கிக்கோ. சரிங்க. அப்புறம் ஒரு விஷயம், நான் உங்களன்னு கூப்பிட்டு இருக்கேன், கவனிச்சியா? கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் என்ன சித்தின்னு கூப்பிடு, என்னங்கன்னு கூப்பிடாத, கேட்க நல்லா இல்ல. சாயி, உனக்கு என்ன சமையல்னா ரொம்ப பிடிக்கும்? வெஜிடேரியன்ல எல்லாமே பிடிக்கும். ஏன் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டியா? ரொம்ப நல்ல பழக்கம். எனக்கும் நான்வெஜ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவருக்காக தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு.
பிரசாதம் வாங்கிக்கோ. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். ஆஞ்சநேயர் கோயிலுக்கா? தினமும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா தைரியம் வரும்னு ரமேஷ் சொன்னான். அப்புறம் என்ன சொன்னா? 1008 பிரதட்சணம் பண்ணா நல்லதுன்னு பூசாரி சொன்னாரு. அப்படியா? காலங்காத்தால வந்து பண்ணல, அதான் இவ்வளவு நேரம் ஆச்சு. உனக்கு தேவை தைரியம் இல்லப்பா, திறமையும் ஞானமும் தான். அது எந்த கடவுள் கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போ. யாரையே எதுக்கு கேட்கணும்? எனக்கு தெரியும் நீலாம்பரி, சரஸ்வதி தேவி. ஆனா சரஸ்வதி தேவிக்கு எங்க கோயில் இருக்குன்னு தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியும், வா சொல்றேன். நீலாம்பரி பாத்து நட. போ போ. 1008 பிரதட்சணை பண்ண உனக்கு எப்படி தெம்பு வரும்? பக்தி இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்க கூடாது. நானாச்சும் பரவாயில்ல நீலாம்பரி, அந்த ராஜா இருக்கானே, யாரோ மூக்க 501 தடவை சொரண்டா அந்த ஆஞ்சநேயரை பார்க்கலான்னு அவங்கிட்ட சொன்னாங்களாம். அவன் என்ன பண்ணானா, அந்த ஆஞ்சநேயரை 2 தடவை பார்க்கலான்னு 1002 தடவை சொரண்டி இருக்கான். முதல்ல 500 தடவை சொரிஞ்சப்பவே ஆஞ்சநேயர் கண்ணுக்கு தெரியலன்னு தெரியாதா? மறுபடியும் எதுக்கு சொரியணும்? முத தடவை வந்திருப்பாரு, நான் பார்க்கலன்னு நினைச்சு மறுபடியும் 501 தடவை சொரண்டிட்டானா. பெரிய புத்திசாலி தான் அவ. சரி வா போலாம். என்ன பாஸ்கர் நம்மள பார்த்து ஓடுறான்? ஏய் பாஸ்கர், நில்றா நில்றா. ஏய் உனதாடா, நில்றா. ஏய் என்ன பாஸ்கர் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? என்ன பார்த்து ஓடுறானா இல்ல உன்னை பார்த்து அடிக்கடி இப்படிதான் ஓடிட்டு இருக்கானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தனியா போகும்போது வாயை மூடிக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு ஓரமா போவான். நீ தனியா வரும்போது இதே மாதிரி அவனை ஓட வைக்கட்டுமா? வேண்டாம்ப்பா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே நேரம் சரியில்லை. இது வரைக்கும் அவன் எதுவும் செய்யல. உன்னால அவன் ஏன் மேல கோவத்தை காட்டிட்டானா? மறுபடியும் கோட்டிங் கொடுக்குறேன். கோட்டிங் கொடுப்ப சரி, அதுக்குள்ள என்ன ஏதாவது பண்ணிடுவான்ல. ஓ, அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். கத்துக்கோ. தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற